நீதின்னு இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நீதி தான். சத்தியம்தான் பேசணும். சத்தியம்ங்கிறது நீதி. மூணையும் பிரிச்சு காட்டுறது வேதம். சத்தியம் வதா, தர்மஞ்சரா, மாத்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவான் பிரிச்சு காட்டு. மாத்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவாங்கிறதெல்லாம் ஆச்சாரம். தர்மஞ்சராங்கிறது தர்மம், சத்தியம் வதாங்கிறது நீதி. சத்தியம் வதாங்கிறது நீதி. அந்த நீதியில தவறுதல் இருந்தா உடனே விசாரணையும் தண்டனையும் உண்டு. ஆச்சாரத்துல தவறுதல் இருந்தா தண்டனை கிடையாது. ஏன்னால் நம்ம ஹிந்து பையன்களே கைலி கட்டிக்கிறான். கைலி கட்டிக்கிறது முஸ்லீம் ஆச்சாரம் தான். அரெஸ்ட் பண்ண அந்த பயல, ஏன் பிராமணனா இருந்து கைலி கட்டிண்ட அப்படின்னு இன்னி வரையிலும் விசாரணை இல்லை. ஏன் இல்லைன்னா அவவா இஷ்டம், அந்த விசாரணை கிடையாது. சில பேர் விபூதி இட்டுப்பா, சில பேர் திருமணம் இட்டுப்பா, சில பேர் சமயத்துக்கு தக்கபடி ரெண்டும் இட்டுப்பா. இந்த ஆச்சார விசாரங்களுக்கு சட்டத்துல இடம் இல்லை. அவளை தண்டனை விதிக்க முடியாது. பிரத்யேகமா சில சைவர்கள் சில வைஷ்ணவர்களோ தனியாக தங்கள் ராஜ்யம்னு வரும் பொழுது தாத்காலிகமா சில சட்டங்களை செய்து இது எல்லாத்தையும் நிர்பந்த அவசரம் நீ இப்படித்தான் இருக்கணும் நிர்பந்திச்சாலும் நீதியில இடம் இல்லாததுனாலே கொஞ்ச நாள்ல அந்த தாத்காலிகமா அந்த சட்டங்கள்லாம் சாஞ்சுடும். இவைகளுக்கெல்லாம் பழக்க வழக்கம்னு பேர். இது முஸ்லீம் பழக்க வழக்கங்கள் வேறையா இருக்கலாம், முஸ்லீம் கல்யாண முறை வேறையா இருக்கலாம், பிராமணால் கல்யாண முறை இருக்கலாம், மாறுவாடி கல்யாண முறை வேற இருக்கலாம். இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் தான் ஆச்சாரங்கள். அவரவர்களுடைய சௌக்கியத்துக்கு சௌகரியத்துக்கு பண்ணிக்கிறான். இதை தடுக்கணுங்கிற சட்டம் இல்லை. இந்த ஆச்சாரங்களுக்கு பெத்த அம்மாவை கூட அப்பாவை கூட காப்பாத்தினாலும் காப்பாற்றலாம். காப்பாற்றாத விட்டு நான் அமெரிக்கா போறேன்னு 10-12 வருஷமா அங்கேயே போய் இருக்கலாம். அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டான் அந்த பையில கொண்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. சட்டத்தில் அது இடம் இல்லை. இந்த ஒழுக்க பழக்கங்கள் அவவா சமாளிச்சுக்க வேண்டியதான். அவளுக்கு எது இஷ்டமோ எது ஆரோக்கியமோ எது ஹிதமோ அதை சமாளிச்சுக்க வேண்டியது. தர்மம் செய்யறதுங்கிறதும் இஷ்டம். இஷ்டம் அப்படிங்கிறதுனாலே ஒருத்தன் யாகம் பண்ணலாம், பண்ணாத போகலாம். அதை விட்டுத்துல ஒருத்தன் சந்தியாவந்தனம் பண்ணலாம், பண்ணாத போகலாம். போலீஸ் கவனிச்சுட்டு இருந்து நம்மளை பிடிச்சான்னு இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணாதவெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ண. ஏன்னா சட்டத்துல இல்லை. தர்மத்துக்கெல்லாம் ஒரு பூஜை பண்ணலாம், பூஜை பண்ணாத போகலாம், கோவிலுக்கு போகலாம், கோவிலுக்கு போகாத போகலாம். அதுல ஒன்றும் விரோதம் இல்லை. தர்மம் பண்ணா உனக்கு புண்ணியம், உனக்கு லாபம், பண்ணலைன்னா உனக்கு நஷ்டம். ஆனால் நீதியினுடைய கௌரவத்தை காட்டுறதுக்காக இவ்வளவு பேசல. நீதி அப்படிங்கிறது மட்டிலும் நீ மீறினியானால் உனக்கு தண்டனை உண்டு. நீதிய மட்டிலும் மீறினியானால் உனக்கு தண்டனை உண்டு. நீதிங்கிறது பொம்நாட்டிகளுக்கு கற்பு. கற்பை மீறினா தண்டனை உண்டு. அது மாதிரி பொய் சாட்சி சொன்னா தண்டனை உண்டு. சில சட்டங்கள் ஆச்சாரத்திலேயே சில சட்டங்களாகிவிட்டா தண்டனை உண்டு. நீ மதுபானம் பண்ணக்கூடாது, இது ஆச்சாரம்தான். அதை சட்டமாக ஆக்கிவிட்டான்னு வச்சுப்பா, நீ பண்ணினா உன்னை அரெஸ்ட் பண்ணிடும். பண்ணினா திருடக்கூடாது, அது சட்டம். ஆச்சாரம் இல்லை, அது சட்டம். நீ திருடினா உன்னை அரெஸ்ட். அதுபோல மாம்சம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சட்டமா இல்லை. அதனால நீ மாம்சம் சாப்பிட்டேயானால் ஆச்சாரம் அது துராச்சாரம். துராச்சாரம் ஒரு கால் கோர்ட்டில் இதை கேட்கறதுக்கு வழி இல்லை அப்படின்னாலும் கூட நீ கொலை பண்ணி சாப்பிட்டதனுடைய பாபம் உனக்கு நிச்சயம் உண்டு. அது எல்லாத்துக்கும் மேல் கோர்ட்டு ஒன்று இருக்க, அதுல உனக்கு தண்டனை உண்டு. இந்த கோர்ட்டிலேயோ அல்லது மனுஷிய தண்டனை, ராஜ தண்டனை, தெய்வ தண்டனை அப்படின்னு 3. மனுஷிய தண்டனை, ஒரு வீட்டில் போய் நான் திருடும் பொழுது வீட்டுக்காரன் பார்த்துட்டான், உடனே ஒரு செம்மையா அடிச்சு சாமான புடுங்கி வச்சுன்னு போட அப்படின்ட்டா நல்லதா போச்சு, அதோட போயிடுது. அவன் வீட்டுக்காரனுக்கு தெரியாதுன்னுட்டான். அவன் என்ன பண்ணுவான், போலீஸ்ல எழுதி வச்சிடும்.
போலீஸ்லயே இவனை தேடி கண்டுபிடிச்சான். அடிச்சா கையால அடிக்க மாட்டான், லத்தியால அடிப்பா. 6 மாசம் 1 வருஷம் ஜெயில போட்டுடுவான். அது ராஜ தண்டனை. இதுக்கும் டேக்கா கொடுத்துட்டானால் தெய்வம் பார்த்துட்டு இருக்கும். இப்ப தெய்வ தண்டனை என்னன்னா, எந்த கை திருடித்தோ அந்த கையை இழுத்து விடும். இந்த ஜன்மாவில கை இல்லாம, இந்த ஜன்மாவில எந்த ஒரு பரஸ்திரிய பதிவிரதைய கெட்ட எண்ணத்தோட பார்த்தானோ அவனுக்கு கண்ணா அவிஞ்சுடும். நீதி ஸ்தலத்துல போய் பொய் சாட்சி சொன்னானா நாக்கு இழுத்து விடும். இதெல்லாம் தெய்வ தண்டனை. அதெல்லாம் காணப்படுறது, உலகத்துல காணப்படுறது. இதெல்லாம் தெய்வ தண்டனை. ஒரு ஞாபகம் வரும். ஒரு சமயம் ஒரு ஊருக்கு நாம் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது என்னோட ஒருவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டார். இது விஷயமான பிரச்சனைகள் என்னிடத்துல கேட்டுண்டே வந்தார். அவரவர்கள் பண்ணின கர்மா அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் அதை பூர்ணமா ஏத்துக்கல. அதுக்காக நான் கவலைப்படலை. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திருவண்ணாமலையில தான், அப்போ தெருவில் ஒரு வயசான பிச்சைக்காரர் உட்காண்டிருக்கார். அவரால் நடமாட முடியாது, இப்படி உட்காண்டிருக்கார். போறவ வரவாள்லாம் அவருக்கு பைசா போட்டுட்டு போறா. கோவில் வாசல்ல உட்காந்துருக்கிறதுனால பஸ், நான் போற பஸ் சித்த நேரம் அங்க வந்து நின்னுது. அவருக்கு நேரம் வந்து நின்னுது. அவர் அவ வாட்டுக்கு காசு வாங்கி கையில 10 வச்சுட்டு இருக்கார். இப்படி வச்சுட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தன் பூட்ஸ் காலோட சைக்கிள்ல அங்கேருந்து வரான். கீழே இறங்கி அவரை செம்மையா காலால உதைச்சா. கையில உள்ள காசை பிடிங்கிட்டு போயிட்டு. போலீஸ் விட ஒன்றும் பண்ணல, பொதுமக்களும் சப்போர்ட்டுக்கு வரல. அவர் காலேன்னு பிச்சை வாங்கின காசை அவன் பிடிங்கிட்டு போயிட்டான். என் மனசுக்கு கஷ்டமா இருந்தது. கீழே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். என்னப்பா அப்படி, ஏன் அப்படின்னு? அது சாமி, அவருடைய புள்ளதான் அவன், அவர் புள்ளதான் உதைச்சிட்டு போறான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப என்ன கேள்வி கேட்டர்கிட்ட சொன்னேன், இப்ப உதைச்சான் இல்லையா, இதனாலதான் அவன் அடுத்த ஜென்மாவிலே கால் இல்லாத பிறப்பான். இப்போ யாரும் தண்டிக்கல இல்லையா, அடுத்த ஜென்மாவில கால் இல்லாம முண்டமா போனான்னா போன ஜென்மாவில இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான். பெத்த தாயார உதைச்சிருப்பான், பெத்த தாயார அடிச்சிருப்பான். ஆக நாமாடித கர்ம பலவந்தவாதவரே நீ மாடுவதேனோ ரங்கா. நாம் பண்ணின தப்புக்கு போலீஸ் அல்லது கோர்ட்டு நமக்கு தண்டனையை கொடுத்துதானால் கோர்ட்டை வெசி நீ என்ன பண்றது? நீ பண்ணின தப்பு தானே. நீதிபதியை போய் திட்டி பிரயோஜனம் இல்லை. அதுபோல கடவுளை திட்டி பிரயோஜனம் இல்லை. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இல்லாம கடவுள் தண்டிப்பரா? கடவுள் தண்டிப்பரா? கஷ்டத்துக்கு காரணம் இல்லாம, காரணம் உங்ககிட்ட இருக்கு. அந்த காரணத்துக்கு உள்ள தண்டனை அவரவர்கள் பண்ணின கர்மாவை அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதுக்கு அடிப்படை நீதி. நீதி தனிப்பட்ட மனுஷனுக்கோ தனிப்பட்ட சமூகத்துக்கோ தனிப்பட்ட உலகத்துக்கோ கூட வேற இல்லை. பரலோகத்திலையும் அதே சத்தியம்தான், குர்ஆன்லயும் அதே சத்தியம்தான், பைபிள்லயும் அதே சத்தியம்தான், இந்தியனுக்கும் அதே சத்தியம்தான், வெளிநாட்டவனுக்கும் அதே சத்தியம்தான், கிருதயுகத்திலையும் அதே சத்தியம்தான், கலியுகத்திலையும் அதே சத்தியம்தான். சத்தியமானது மாறாது. சத்தியம் சத்தியமாவே இருக்கு. சத்தியத்தினுடைய ஸ்வரூபந்தான் நீதி. நீதி நீதியாவே இருக்கும். நீதிக்கு உள்ள ஒரு தனியான பெருமை. அந்த நீதிய நிர்ணயம் பண்ணி அவரவர்களுடைய கர்மாவுக்கு தக்கபடி கூலியை கொடுக்கறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுதான் யமலோகம். யமன் இருக்கிறது சத்தியமான நாள். எல்லாரும் சாகிறாள, எல்லாரும் சாகிறாள. எத்தனை பேர் சாகிறா, எத்தனை பேர் பிறக்கிறா. அதனால அது ஒரு டிபார்ட்மெண்ட் நடக்கிறது. அதுக்கு மிருத்யுன்னு பெயர். அது பின்னாடி சனத்சுஜாதர் சொல்ல போறார். இப்போது நாம் எடுத்துட்டது விதுர நீதி. அந்த யம தர்மராஜரே லோகத்துல விதுரராக அவதாரம் பண்ணினார் என்று நாம் அம்சாவதரண பர்மாவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விதுரரை போன்ற ஒரு நீதிமான் கிடையாது இல்லையா? இந்த திருதராஷ்டிர மகாராஜனுக்கு
ராத்திரி பூரா தூக்கம் வரல, அவஸ்தப்படுறான். உடனே அவன் பாடி காட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ராஜாவாச்ச, அவனை கூப்பிடுறான், ஏய் விதுரரை அழைச்சண்டு வா. இது பொதுவா எல்லாருக்குமே பழக்கம். தூக்கம் வரலன்னா தூங்குறவாளை எழுப்புறது. சும்மா உட்காந்துருக்க முடியுமா? தொண ராத்திரி பேசின உட்காந்துக்கலாம். அப்புறம் வெடிகாலமே பட்டு தூங்கினா போச்சு. இது எல்லாருமே. அதனால கூப்பிடு. உடனே வாசல்ல போய் இங்கேருந்து போய் கேட் கீப்பர்கிட்ட சொல்லிடுதோ வந்துடுறேன். விதுரரை போய் கதவை இடிச்சு, திருதராஷ்டிர மகாராஜா உங்களை அழைக்கிறார். அவரை அழுத்துக்கல, அண்ணான்னு ஒரு மரியாதை உண்டு. அங்கேருந்து ஓடோடி வந்தார். வாசல் வந்து இப்படி நின்னார். பெரிய ராஜாதிராஜன்னா திருதராஷ்டிர. தர்வான் கிட்டக்க விதுரன் வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த தர்வான் உள்ள ஓட்டமா அப்படி வாசல்ல விதுரர் காத்துன்னு வர சொல்லு அப்படின்னார் திருதராஷ்டிர. இல்ல பாரதத்துல வருது, அவ்வளவு காய்தான் உண்டா அந்த திருதராஷ்டிரனுக்கு. நம்ம ஒண்ணு எளப்பமா நினைச்சிடக்கூடாது. விதுரர் அங்கேருந்து உள்ள வந்த பிறகு, விதுரா உன்னை தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேனோ? இல்லையே, உங்களை தானே நினைச்சுன்னு படுத்துட்டு இருந்தேன். ஏன்னா ராவணனுக்கும் தூக்கம் வராது, விபீஷணனுக்கும் தூக்கம் வராது. ஏன்னா ராவணன் இப்படி இருக்கானேன்னு விபீஷணனுக்கு கவலை. தூக்கம் நான் படுத்துட்டு இருந்தேன், எனக்கு தூக்கம் இல்லப்பா, நெஞ்சில எரிச்சல். ஜாக்ரதோ தஹ்யமானஸ்ய ஷேயோ யதனுபஸ்யசி தத்ப்ரூஹி த்வம் ஹினஸ்தாத தர்மார்த்த குஷலோஹ்யசி. நீதி தெரிஞ்சவர்களுக்குள்ளே மிகவும் சிறந்தவன் நீ, எல்லாரும் சொல்றார். வியாசர், மார்க்கண்டேயர் எல்லாருமே உன்னுடைய பெருமையை சொல்றா. நீதிமான்கள்ல நீதான் சிறந்தவன் சொல்றா. எனக்கு தூக்கம் அல்ல, தர்மமும் அர்த்தமும் உனக்கு தெரியும். அதனால எனக்கு எது தர்மார்த்த சகிதமான ஹிதமான சில வார்த்தைகளை சொல்லு, அதை பத்தி பேசுவோம் தான் வர சொன்னேன். தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லையா உங்களுக்கு? ஆமா, தூக்கம் தான் வரலையா? உழிச்சுன்னு உட்காந்துருக்கேன் கோட்டா மாதிரி. ஏன் தூக்கம் வரல? தூக்கம் வரல, மாத்திரை போட்டுக்கிறது தானே. 10 மாத்திரை முழுங்கி விட்டேன். தூக்கமும் வரல, மயக்கமும் வரல, சாவும் வரல. அதுக்கு காரணம் தெரியுமா? நீதான் சொல்லணும். அபியுக்தம் பலவதா துர்பலம் ஹீன சாதனம் ஹதஸ்வம் காமினம் சோரம் ஆவிசந்தி பிரஜாகராயிகா கச்சிதே தீர் மகாதோஷைஹி நஸ்பிருஷ்டோசி நராதிபாயிகா கச்சிச்சே பரவித்தேஷு கிருத்யன்ன பரிதப்யசேயே. தன்னை விட பலவானிடத்துல யார் விரோதிச்சுட்டானோ அவனுக்கு தூக்கம் வராது. என்ன ஆக போறதோ, என்ன ஆக போறது, பெரிய குண்டன் அவன்கிட்ட போய் விரோதிச்சணும். உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாருன்ட்டு அவன் கிளம்பி போயிருக்கான். இவன் போய் சொஸ்தமா தூங்க முடியுமா? தன்னை விட பலிஷ்டன் இடத்துல விரோதிச்சென்றவன், சொத்து போயிட்டவன் அல்லது சொத்தை அபகரிச்சண்டவன், இந்த 2 பேருக்கும் தூக்கம் வராது. காமிக்கு தூக்கம் வராது, திருடனுக்கு தூக்கம் வராது. இந்த தோஷங்கள்ல எந்த தோஷம் உன்னிடத்துல? ஏன் தூக்கம் அல்ல? தூக்கம் வரலங்கிறதுக்கு காரணம் என்ன? தூக்கம் வரல, பிறருடைய சொத்தை அபகரிச்சவனுக்கு தூக்கம் வர, அபகரிக்க போறவனுக்கும் தூக்கம் வராது. எப்படியாவது திருடணும் போயிட்டு அவத்துல தூங்கி போடுவேன். திருட போட்டு திண்ணையில தூங்க அப்படின்னு உண்டான திருடனுக்கு தூக்கம் வருமோ? அதே போல பலவான் கிட்ட விரோதி சென்றான் அப்படின்னா பிறர் சொத்தா அபகரிச்சவனே பலவான் இடத்துல விரோதி சென்றவன், உன்னை விட பலபராக்கிரமம் உடையவன் பீமன், அர்ஜுனன். அதனாலே உன்னுடைய ஹிருதயத்துல தூக்கம் வரலேங்கிறத அவனையே உணர பண்ணணுங்கிறதுக்காக விதுரர் இது மாதிரி பேசினார்.